அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் வருகை எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை தந்திருக்கிறது. அபரிதமான கூட்டம் இருந்ததை ஊடக சகோதரர்களே பார்த்தீங்க. ஆனா வேணும்னே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கூட்டம் இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது பதற்றமாக இருக்கிறது. நேற்று வரக்கூடிய வாகனங்கள் பலவற்றை தடுத்திருக்கிறார்கள். அதையும் மீறி மக்கள் வந்திருக்கிறார்கள். அதனால் ஸ்டாலினுக்கு இப்போ மரியாதைக்குரிய பிரதமர் வர வர பதற்றம் அதிகரிக்கிறது. பறவைகளின் சரணாலயமா அப்படின்னு கேட்டு இருக்கிறார். அதாவது அதை விட எல்லா பொய்களையும் அவிழ்த்து விட்டு இருக்கிறார். ஆமா, சரணாலயம்தான். தமிழக மக்கள், தமிழ் மக்களை அவர் தனது சரணாலயமாக பார்க்கிறார், தனது பாதுகாப்பாக பார்க்கிறார். அவர் பாதுகாவலராக இருக்கிறார். இப்போ என்னமோ உங்களுக்கு மட்டும்தான் உரிமை. ஒரு நாட்டின் பிரதமர், அவர் அந்த நாட்டிற்கு உட்பட்ட ஒரு மாநிலத்திற்கு வந்தா என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆக இதை போல ஜல்லிக்கட்டை அவங்க கொண்டு வந்தேன்னு ஒரு பொய்யை இன்னைக்கு சொல்லி இருக்கிறார். இன்னொன்று, கேரண்டி தர முடியுமா, கேரண்டி தர முடியுமா? நான் கேட்குறேன், நீட் விலக்கு என்று சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தீங்க. மறுபடியும் நீட்டை விலக்க முடியுது, கேரண்டி தர முடியுமா? அது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர். அது கூட தெரியாம ஒரு முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஒருவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது. மரண தண்டனை தத்து பெயர் சொல்ல முடியுமா? ஆக ஒரு சட்டத்தை மதிக்காத ஒரு முதலமைச்சரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்க கூட்டணி கட்சியை சார்ந்தவரின் மனைவி தான் வழக்கறிஞர். அவர்கள் தான் போய் கேஸ் போட்டு அதே உச்ச நீதிமன்றத்தில் நின்று இதை எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். எவ்வளவு நாள் தான் இந்த நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பீர்கள்? ஜல்லிக்கட்டு அவங்க கொண்டு வந்ததுன்னு சொல்றாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். நான் அங்க மாநில தலைவராக இருந்தேன். ஒரே நாள் 4 அமைச்சர்கள் கையெழுத்து வாங்கி ஜல்லிக்கட்டின் தடை நீக்கப்பட்டது. அதற்கு தடை போடப்பட்டது இன்னைக்கு கூட்டணியில் இருக்காங்களே காங்கிரஸ், அவங்க ஆட்சியில தான். அதே மாதிரி பிரதமர் வந்தாரான்னு கேட்கிறாங்க. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். தமிழ் மக்களை பற்றி பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு எந்த உரிமையும் இல்லை. நம் பக்கத்து இலங்கையில எல்லோரும் கொல்லப்பட்ட போது போய் பாத்தீங்களா நீங்க? அன்னைக்கு மன்மோகன் சிங் வந்தாரான்னு கேட்டீங்களா நீங்க? மன்மோகன் சிங் எத்தனை வெள்ளத்திற்கு வந்தாரான்னு நீங்க கேட்டீங்களா? ஆக இன்னைக்கு எல்லா கேள்வியும் சாதிவாரி கணக்கெடுப்பு கேரண்டி தர முடியுமான்னு கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், எத்தனை வருடம் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க? அப்பெல்லாம் உங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுக்கும் சமூக நீதியை பற்றியும் அக்கறையே இல்லையா? தமிழ்நாட்டில் எத்தனை அமைச்சர்கள் இருந்தீங்க? ஆர் ராசா இருந்தாரு, அழகிரி இருந்தாரு, சிதம்பரம் இருந்தாரு, தயாநிதி இருந்தாரு. இவ்வளவு பேர் இருந்து மத்திய அரசுல இருந்து என்ன செஞ்சீங்க? ஆக ஏதோ தூக்கத்துல இருந்து எழுந்திருக்க மாதிரி இன்னைக்கு காலையில கேரண்டி கொடுக்க முடியுமா, கேரண்டி கொடுக்க முடியுமா? இவரால தமிழக மக்களுக்கு எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது. மழை வெள்ளத்தினால் சென்னை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதனால பெரிய தொழில் நிறுவனங்கள் வந்து சென்னையில் தொழில் ஆரம்பிப்பதற்கு பயப்படுகிறார்கள். ஏனென்றால் டிசம்பர் வந்தா எல்லாத்துக்கும் ஒரு கிளி பிடிச்சிருது. அந்த நிலையில் தமிழக மக்களை வைத்துக்கொண்டு எல்லா நல்ல திட்டங்களையும் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். மக்களுக்கு இது செஞ்சீங்களா, அது செஞ்சீங்களான்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஆயுஷ்மான் பாரத்தில் காப்பாற்றப்பட்டவர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இலவச கேஸ் இணைப்பு பெற்றவர்கள் எவ்வளவோ இருக்கிறாங்க. பயிர் காப்பீடு பெற்ற விவசாயிகள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. ஜன் ஔஷத் என்று சிறப்பு மருந்துகளை பெறுகின்ற பெரியவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. ஏதோ மத்திய அரசு எதையுமே செய்யலை என்று சொல்வது தவறு. 10 ஆண்டு காலமாக நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சமூக நீதி சமூக நீதின்னு பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, வேங்கை வயல்ல என்ன நடந்தது? வேங்கை வயல் பிரச்சனை உங்களால் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் சமூக நீதியை பற்றி எப்படி முதலமைச்சர் பேச முடியும்? முதலமைச்சர் வாயை திறந்தாலே ஏதோ அவர் மட்டும்தான் எல்லாருக்கும் செய்யற மாதிரியும் பிரதமரை கண்டால் அவ்வளவு பயப்படுகிறார். கிளி பிடித்து விட்டது பிரதமரின் பெயரை கேட்டாலே. அதனால பிரதமர் வருவார், இன்னும் அதிகம் வருவார், எங்களுக்காக பேசுவார், தமிழக மக்களுக்காக பேசுவார். இன்னொன்று, என் கூட ஒரு வடநாட்டு பொண்ணு படிச்சது. அந்த பொண்ணு எனக்கு இட்லி பிடிக்கும், தோசை பிடிக்கும், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தமிழ்நாட்டு உணவு பிடிக்குதுன்னு சொல்றாங்களேன்னு. ஆனா பிரதமர் அதை சொன்னா அதை கிண்டல் பண்றாரு ஸ்டாலின். இதெல்லாம் என்ன அரசியல்னு எனக்கு தெரியல. அதனால அவரோட சாதனைகளை சொல்றதை விட மோடி 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 அர்ச்சனை தான் அதிகமா இருக்கு. இதுல இருந்து ஸ்டாலின் மோடி அர்ச்சகர்னு பேர் வச்சிடலாம். அதனால வேற அர்ச்சகர் தான் அவருக்கு பிடிக்காது, மோடி அர்ச்சகர். இன்னொன்னு தம்பி, அவர் உதயநிதி, அவர் கஞ்சா உதயநிதினே வச்சிடலாம். இவங்க மேல சாதிக் போன்றவர்களோடு உறவு வைத்திருந்தவர்கள் இன்னைக்கு என்ன பற்றி பேசுறாங்க?
வாஷிங் மிஷினா? நீங்கள் வாஷிங் மிஷின் ஆகிட்டீங்களா? உங்கள் கூட இருந்த கஞ்சா கடத்தல்காரருங்களா ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்களா? ஒரு அமைச்சர் இலாகா இல்லாத அமைச்சராக வைத்திருக்கிறார். இலாகா இல்லை, இதில் சிறைத்துறைக்கு அவர் அமைச்சர். சிறைத்துறை இலாகான்னு ஒன்று அவரை கொடுத்துடலாம். ஆக இலாகா இல்லாத அமைச்சர் கிடையாது செந்தில் பாலாஜி. சிறைத்துறை இலாகாவிற்கு ஒரு அமைச்சர் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா நிறைய பேர் உள்ளே போக வேண்டி இருக்கும். இன்னொன்று, ஈடி வர்றது இதெல்லாம் ஏதோ காழ்ப்புணர்ச்சின்னு சொன்னாங்க. நேற்று கெஜ்ரிவாலை பற்றி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? அவங்கள ஒரு பார்ட்னர் தான் இண்டி கூட்டணி. அதில் வேறு உங்கள் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேட்டால் நாங்கள் தேர்ந்தெடுத்துக்குவோன்னு சொல்கிறாங்க. இவங்க சிறைக்குள்ளே போய் தான் தேர்ந்தெடுக்க முடியும். ஒவ்வொரு சிறையாக பார்த்துட்டு போய் பிரதமர் வேட்பாளர் எங்கே இருக்கிறான்னு தான் பார்க்க முடியும். கெஜ்ரிவாலை அரெஸ்ட் செஞ்சதை காழ்ப்புணர்ச்சி நாங்கள் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது, தவறு செய்திருக்கிறார் என்று. ஆக எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி சொல்வதும் மோடி சொல்வதும் சரியாகி கொண்டிருக்கிறது. அண்ணன் ஸ்டாலினுக்கு இப்போ தூக்கம் வரல. தூக்கத்தில் எழுந்தா கூட மோடின்னு தான் எந்திரிப்பார். அதான் இப்ப கிளி பிடித்து இருக்கிறார். அந்த ராலி கூட்டம் வந்து எதிர்பார்த்த அளவு இல்லைன்றது தானே பார்க்க முடியும். அப்படிலாம் இல்லை, எதிர்பார்த்த அளவு இல்லை. ஏன்னா ஒரு 50% வாகனங்களை தடுத்து விட்டார்கள். அதையும் மீறி கூட்டம் வந்தது. அதனால ஒரு 2.5 மணி நேரத்துக்கு முன்னாலே வரணும். அவங்கெல்லாம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவர்களை மேற்கொள்ளணும். அதனால தயவு செய்து சென்னை மக்கள் மிகுந்த உற்சாக வரவேற்பை கொடுத்தார்கள். அது வேண்டும் என்றே இது ஒரு நல்ல நிலையில் மக்களிடம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக தொடர்ந்து இப்படி பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. ஒரு செக்மெண்ட் எடுத்து போட்டிருக்காங்க, அது கூட்டம் வர்றதுக்கு முன்னால் உள்ள செக்மெண்ட். நான் அங்கே தான் நின்று பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில் ஒரு பத்திரிகையில் கூட்டம் இல்லை. அது மாதிரி தான் இன்னைக்கு வேலூரில் பிரதமர் மோடி வருவதற்கு முன்னால் ஆரம்ப கட்டத்தில் உள்ள கூட்டமே ஆரம்பிக்கல. அந்த படத்தை போய் எடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதாவது கூட்டத்தை படம் எடுக்கும் கூட்டம் ஒன்று இருந்தாலும் கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே படம் எடுக்கின்ற கூட்டம் இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் பயந்து போய் இருக்கிறார்கள் என்பதை இது காண்பிக்கிறது. கமலஹாசன் வந்து தேசிய கொடி இப்போது 3 நிறத்துல இருக்கு. மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அது ஒற்றை நிறத்தில் மாறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நடிகர் கமலஹாசன். என்ன கலர்ல மாடுமா? காவி கலர்ல மாறுன்றத அவர் இன்டைரக்டா சொல்றாரு. அவருக்கு பேசுறது யாருக்குமே புரியறது இல்லப்பா. இப்போ அவர் கலராக பேசிக்கிட்டு இருக்காரு. யாராவது ஒத்துக்குவாங்களா? நான் கேட்குறேன். தேசிய கொடியை நிறம் மாற்றுவதற்கு ஏன்னா இவருக்கு தான் தேசப்பற்று இருக்கா? பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசப்பற்று இல்லையா? அப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி செய்யாது. அவர் என்ன சினிமா டைலாக் பேசுகிற மாதிரியே நினைத்து கொண்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்க, அதை பேசியிருப்பார். ஆக வேறே மறந்துட்டார்ல. அவருக்கு ஒன்று எழுதி கொடுக்கல, தென்சென்னை வேட்பாளரோட பேரை எழுதி கொடுக்கல, மறந்துட்டாரு. ஸோ டைலாக் எழுதினவங்கலாம், டைலாக் எழுதி அரசியலுக்கு வந்தவங்கலாம் அப்படி இருந்தால் அப்படி தான் பேசுவாங்க. அதனால் இது கூட வேறு யாராலும் எதாவது எழுதி கொடுத்துருப்பாங்க. அதனால் அவருக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள்.